எரிபொருள் தட்டுப்பாடு நீண்ட வரிசையில் மக்கள் திட்டமிட்ட சதி என்கிறார் பிரதி அமைச்சர். நாளாந்தம் ரத்து செய்யப்படும் 50 தொடருந்து சேவைகள் காரணம் தெரியுமா? யாழ் செம்மணி மனித புதைக்குழிக்கு பாதுகாப்பு அவசியம் வலியுறுத்தும் கயேந்திரகுமார் எம்பி. மீண்டும் நெருக்கடி. இன்றைய எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. தேங்காய் விலையில் மாற்றம் எழுந்த சர்ச்சை. யாழ் போதனா வைத்தியசாலை தாதியர் சங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. ராஜபக்ச குடும்பத்தை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள். எதிர்க்கட்சி எம்பி கோரிக்கை. மின்சார கட்டணம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. விலை திருத்தத்தை அடிப்படையாக கொண்டு எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் உரிமையாளர்களால் இந்த பிரச்சினை திட்டமிட்டு தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் நாட்டில் எந்தவித எரிபொருள் தட்டுப்பாடும் இல்லை, எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நாம் இடமளிக்கப் போவதுமில்லை என்றும் தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் சனிக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் சமூகத்தில் காணப்படும் நிலைமைக்கும் இடையில் பரஸ்பர நிலைமையே காணப்படுகின்றது. உண்மையில் சமூகத்தில் எவ்வித எரிபொருள் தட்டுப்பாடும் இல்லை, எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நாம் இடமளிக்கப் போவதுமில்லை. எரிபொருள் நிரப்பும் நிலையங்களுக்கு அருகில் நீண்ட வரிசைகள் ஏற்பட்டுள்ளன. இதற்கு பொறுப்பு கூற வேண்டியது யார்? சரியாக இனம் காணப்படவில்லை. எரிபொருள் விநியோகம் இடம்பெறவில்லை என சமூக வலைதளங்களில் பரவலாக தகவல்கள் பகிரப்படுகின்றன. குறிப்பிட்ட ஒரு சங்கத்தை பிரதித்துவப்படுத்தும் நபரொருவர் எரிபொருள் விநியோக நடவடிக்கையிலிருந்து தாம் விலகுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் எரிபொருள் விநியோகம் எந்தவித தடைக்குமின்றி முன்னெடுக்கப்படுகின்றது. அவ்வாறு இருக்கையில் சமூக வலைதளங்களில் எதற்காக இவ்வாறான செய்திகள் பரப்பப்பட்டன என்பது தெரியவில்லை. எரிபொருள் விநியோக செயற்பாடுகளை சீர்குலைப்பதற்காகவே திட்டமிட்டு இவ்வாறான சதித்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கும் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் இடையில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது. இதன்போது எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நாம் எரிபொருள் விநியோக நடவடிக்கையிலிருந்து விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. இவ்வாறு பொறுப்பற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாது. நாம் விநியோக செயற்பாடுகளிலிருந்து விலகுவதாக குறிப்பிட்டு முன்பதிவுகளை வழமை போன்று செய்திருக்கின்றனர். சில விநியோகஸ்தர்கள் வழமையை விட அதிக அளவில் எரிபொருட்களை முன்பதிவு செய்திருக்கின்றனர். அதற்கமைய ஒட்டுமொத்தமாக 2024 முன்பதிவுகள் பதிவாகியுள்ளன. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் வழமையாக பதிவாகும் 1300 முன்பதிவுகளை விட இம்முறை 1600 என்ற அளவில் பதிவாகியுள்ளது. இது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வாறு இருப்பினும் இதன் உண்மையான பின்னணியை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். எரிபொருள் நிரப்பும் நிலைய உரிமையாளர்களின் லாப நோக்கத்தை அடிப்படையாக கொண்டே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் காரணமாகவே விலை நிர்ணயம் இடம்பெறும் காலகட்டங்களில் இவ்வாறான பிரச்சினைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. கடந்த 25ஆம் தேதியே விலை மாற்றம் தொடர்பில் நாம் அறிவித்திருந்தோம். ஆனால் இதன்போது எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எமக்கு எந்தவொரு விடயம் தொடர்பிலும் கருத்து தெரிவிக்கவில்லை. அல்லது 28ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை இடம்பெற்ற போதும் கூட இது தொடர்பில் அவர்கள் அறிவித்திருக்கலாம். ஆனால் அதனையும் செய்யவில்லை. மாறாக திடீரென எரிபொருள் விநியோகத்திலிருந்து விலக்குவதாக அறிவித்து பிரச்சினையை ஏற்படுத்தியுள்ளனர் என தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக தொடருந்து சாரதிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்ப தவறியமையே தொடருந்து சேவைகள் குறைக்கப்படுவதற்கும் ரத்து செய்யப்படுவதற்கும் முதன்மையாக பங்களித்ததாக தொடருந்து ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலைமை தொடர்ந்தால் தொடருந்து சேவைகளின் செயற்பாட்டில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று தொடருந்து சாரதிகள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். முன்பு நாளொன்றுக்கு சுமார் 390 தொடருந்து சேவைகள் இடம்பெற்றன. ஆனால் இன்று 340 சேவைகளாக குறைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். தேவைப்படும் 458 தொடருந்து ஓட்டுநர்களில் தற்போது 220 பேர் மட்டுமே இருப்பதாகவும் அதன்படி 238 ஓட்டுநர்கள் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது இந்த சூழ்நிலையிலும் கூட ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஓய்வு பெற்ற தொடருந்து ஓட்டுநர்களால் தொடருந்துகள் இயக்கப்படுகின்றன என்றும் ஆண்டுதோறும் ஓட்டுநர்கள் தொடருந்து சேவையில் சேர்க்கப்பட வேண்டுமென்றாலும் 2005க்கு பிறகு கடைசியாக புதிய ஆட்சேர்ப்பு 2017 நடந்ததாகவும் அவர் கூறினார்.
இதற்கு நிரந்தர தீர்வு காணப்படாவிட்டால் தற்காலிக தீர்வுகளை தேடுவதற்கு பதிலாக எதிர்காலத்தில் மேம்பட்ட தொடருந்து சேவையை எதிர்பார்க்க முடியாது என்று தொடருந்து ஓட்டுநர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. தொடருந்து ஓட்டுநர் சேவையில் சேர்க்கப்படும் ஒருவர் 3 வருட பயிற்சியை முடிக்க வேண்டும் என்பதால் இந்த ஆண்டு ஆட்சேர்ப்பு நடத்தப்பட்டாலும் பயிற்சி முடிந்து அந்த நபர் பணியில் சேர்க்கப்படுவதற்கு 2029 ஆண்டுகள் ஆகும் என்று ஓட்டுநர்கள் சங்கம் கூறுகின்றது. இது தொடர்பாக தொடருந்து துறை மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், தொடருந்து ஓட்டுநர் வெற்றிடங்கள் மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப மற்றும் பிற தரங்களில் உள்ள வெற்றிடங்களும் என்ஜின் பற்றாக்குறையும் தொடருந்து தாமதங்கள் ரத்து மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு வழிவகுத்ததாக கூறினார். யாழ் செம்மணி மனித புதைகுழிக்கு பாதுகாப்பு வழங்காவிட்டால் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு அநீதிகள் நடக்கக்கூடும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டுக்கான பாதீட்டில் நீதி அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உரையாற்றுகையில், கொக்கு தொடுவாய் பகுதியிலும் மன்னார் பிரதேசத்திலும் மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தற்போது 2 வாரங்களுக்கு முன்னர் யாழ் செம்மணியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதனை நான் நேரில் சென்று பார்த்தேன். நான் அங்கு சென்று பார்த்தபோது போலீசார் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கவில்லை. நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்படவும் இல்லை. எங்கள் கட்சி உறுப்பினர்களில் ஒருவர் மயானத்தை நிர்வகிக்கும் குழுவிலும் உள்ளார். போலீசாரிடம் முறைப்பாடு செய்யுமாறு அவரிடம் கூறினேன். அதன் பிறகு நீதிபதிகள் தலையிட்டனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. ஆனால் இங்கே புதைகுழிகள் தொடர்பில் எந்த நெறிமுறையும் கடைபிடிக்கப்படுவதில்லை. என் அறிவுக்கு எட்டியவரை தெளிவான நெறிமுறை பின்பற்றப்படுவதில்லை. இதற்கு நிதி பற்றாக்குறை காரணம் காட்டப்படுகின்றது. இந்த விடயங்களை உடனடியாக கவனிக்க வேண்டும். மன்னார், கொக்கு தொடுவாய் ஆகிய 2 இடங்களிலும் இழுபறி நிலையே காணப்படுகின்றது. இதனால் யாழ் செம்மணியிலும் ஆதாரங்கள் சிதைக்கப்பட்டு அளிக்கப்படலாம் என்று அஞ்சுகின்றோம். குறித்த பகுதிக்கு பாதுகாப்பு வழங்காமல் இருப்பதால் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு அநீதிகள் நடக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. மேலும் வார இறுதி நாளான இன்றும் எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படும் என்று கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தகவல் அளித்துள்ளார். நேற்று முன்தினம் முதல் நாட்டில் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் முன்பாக வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்தனர். எனினும் நேற்றைய தினம் இரவுடன் எரிபொருள் வரிசை ஓரளவுக்கு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எரிபொருளுக்கான வரிசை மீண்டும் ஏற்பட்டுள்ளது என்ற பிரசாரத்தை அறிந்து கொண்ட அதிகளவான மக்கள் எரிபொருள் நிலையங்களை நோக்கி படியெடுத்ததால் நிலைமை இன்னும் தீவிரமடைந்தது. இதேவேளை கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது உரையாற்றிய இலங்கை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் பிரதி தலைவர், தங்களினுடைய பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நாட்டில் எரிபொருளுக்கான பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரத்தை விட தற்போது சந்தையில் தேங்காய் விலை படிப்படியாக குறைந்து வருவதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். சராசரி அளவு தேங்காய் ஒன்றின் விலை கடந்த வாரம் சுமார் 250 ரூபாவாக காணப்பட்டது. எனினும் தற்போது ரூபாய் 200 மற்றும் 220 என்ற விலைக்குள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்காலத்தில் தேங்காய் விலை குறித்த துல்லியமான அறிக்கையை வெளியிட முடியாது என வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் விபத்து சத்திர சிகிச்சை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை சம்பந்தமான விளக்க ஊடக அறிக்கை ஒன்றினை வைத்தியசாலையின் தாதியர் சங்கம் வெளியிட்டுள்ளது. மிக குறுகிய காலத்தில் அங்கு கடமை புரியும் வைத்தியர் ஒருவருக்கும் பொறுப்பு தாதிக்கும் ஏற்பட்ட சிறிய கருத்து முரண்பாட்டின் பின்னணியில் இந்த அசாதாரண சூழ்நிலை தோன்றியுள்ளதாக அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த பொறுப்பு தாதி 20 வருடங்களுக்கு மேலான சேவை அனுபவத்தினை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் நிறைவு செய்த ஒரு அர்ப்பணிப்பான சேவையாளர் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பிரச்சினை தொடர்பில் ஆரம்பகட்ட விசாரணைகள் முடிவடையும் தருவாயில் இருப்பதாகவும் சுகாதார அமைச்சின் முறையான விசாரணைக்கு இவ்விடயம் உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தாதியர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி விசாரணை முடிவடையும் பட்சத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான தீர்வொன்றினை பெற்றுக்கொள்ள முடியும் என நாம் எதிர்பார்ப்பதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் மேற்படி விடயம் சம்பந்தமாக பத்திரிகைகளில் வெளிவரும் செய்திகள்
உண்மைக்கு புறம்பானவை எனவும் இவை தமது கண்ணியமான சேவைக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளதாகவும் தாதிகர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டை பாங்கரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் என உயர் நீதிமன்றத்தால் பெயர் குறிப்பிடப்பட்ட மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச மற்றும் அஜித் நிவார்ட் கப்ரால் ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை முன்னெடுங்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். அத்துடன் ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்காக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் பொய்யாக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கப்பட வேண்டுமெனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொய்யுரைப்பதும் ஜனநாயக உரிமை என்று குறிப்பிட சட்டத்தரணிகளும் ஆளும் தரப்பில் உள்ளவர்கள் வன்முறைக்கு இடமளிக்க முடியாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். ஆனால் 2022ஆம் ஆண்டு போராட்டத்தின் போது நாடாளுமன்றத்தை கைப்பற்றி நாடாளுமன்றத்துக்கு தீ வைப்பதற்கு வந்தவர்கள்தான் தற்போது அரசாங்கத்தை கைப்பற்றியுள்ளார்கள் என்பதை நினைவுபடுத்த வேண்டும். அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு புரிந்துணர்வுடன் பொய்யுரைத்தார்கள், என்றும் பொய்யுரைக்கின்றார்கள். சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டே மக்கள் அதிகாரத்தை வழங்கினார்கள். ஆகவே அரசாங்கத்தின் இருப்பு நீதி அமைச்சிலேயே தங்கியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த காலங்களில் ஊழல் மோசடி தொடர்பில் தன்னிடம் 400 கோப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டார். அவற்றின் ஒரு சிலவற்றை வெளிப்படுத்தினார். அந்த கோப்புகளுக்கு என்ன நேர்ந்தது? எதிர்வரும் காலங்களிலாவது அந்த ஊழல் மோசடி தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா? இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்களின் பெயர்களை உயர் நீதிமன்றம் பகிரங்கப்படுத்தியுள்ளது. அவர்களுக்கு எதிராக எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன? ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி ஊழல்வாதிகளுடன் டீல் வைத்திருப்பதை மக்கள் அறியவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருமுறை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரவை நோக்கி, உங்களின் அனைத்து விடயங்களையும் நான் அறிவேன், அவற்றை சொன்னால் கட்சியும் இல்லாமல் போகும், நாட்டை விட்டு வெளியேற நேரிடும் என குறிப்பிட்டார். அதற்கு இன்று வரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதிலளிக்கவில்லை. ஆளும் தரப்பிலும் ஊழல் மோசடியாளர்கள் உள்ளார்கள். பேச்சினால் மாத்திரம் நாட்டை முன்னேற்ற முடியாது. சட்டத்தை இயற்றி ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள். இதுவரை ஒரு ஊழல் மோசடியாளர்கள் கூட சட்டத்தின் முன் நிறுத்தவில்லை. அரசாங்கத்தின் முன்னிலையில் உள்ளவர்களின் குடும்பத்தாருக்கு மஹிந்த ராஜபக்சவே தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் இன்று அவரை திருடன் என்று விமர்சிக்கின்றீர்கள். நாடாளுமன்ற குழுக்கள் ஊடாக வெளிப்படுத்தப்படும் ஊழல் மோசடிகளை வெறும் செய்தியாக்காமல் உரிய சட்டங்களை இயற்றி உரிய நடவடிக்கை எடுங்கள். இதற்கு நாங்கள் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவோம். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச, மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் கப்ரால் ஆகியோர் பொருளாதார படுகொலையாளிகள் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவர்களுக்கு எதிராக சட்டத்தினூடாக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து ஊழல்வாதிகளை பாதுகாக்கப் போவதில்லை என்று மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என தெரிவித்தார். நாட்டில் நிலவும் வறட்சி நிலைமை மற்றும் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து ஜூன் மாதம் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நாட்டின் தற்போதைய விதிமுறைகளின்படி மின்சார கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் ஒருமுறை மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்தார். மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு காரணமாக கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய வறட்சி காரணமாக நிலைமை கடினமாக இருப்பதாகவும் மே மாதத்தில் மழை பெய்யுமாயின் செலவுகள் குறையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது எரிபொருளை கொண்டு மேற்கொள்ளப்படும் மின்சார உற்பத்தியின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க கேமபால வருங்கால மின்சார கட்டண மாற்றங்கள் பற்றிய எந்த உத்தியோகபூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் இது வானிலை நிலைமைகளை பொறுத்தே அமைக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி மின் கட்டண திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.